Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. அப்படின்னா நீ ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிருக்க. அதுவும் சாதாரணமா இல்ல மேடம். அதுவும் 10-15 இடியாப்பத்தை ஒன்னா போட்டு குழப்புனா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு சிக்கல்ல இருக்கா. இவ்வளவு நடந்திருக்குல்ல, ஏன் இது நீ எனக்கு அப்பவே ஃபோன் பண்ணி இந்த செய்தியெல்லாம் சொல்லல? இல்ல பெரியம்மா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப யோசிச்சு பார்த்தா கூட எல்லாம் ஒரு நைட்டு கனவுல வந்த மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஒரு விஷயம் என் மொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டுருச்சு. இரு 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 இரு, எதுக்கு இப்ப பதட்டப்படுற? இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நம்ம யோசிப்போம். இனிமே அந்த கடவுளே வந்தாலும் இதுல இருந்து விடுபட முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இரு இரு இரு, மனசை விட்டுறாத, கொஞ்சம் யோசிப்போம். நீங்க அவங்க கிட்ட வாங்கினது 10 லட்சம். ஆனா அவங்க 20 லட்சம் ரூபாய் வாங்குனீங்கன்னு கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஆமாங்க மேடம். இப்ப ஊர்ல இவ அண்ணன், அண்ணி, தம்பி, தங்கச்சி எல்லாருமே அவன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அத நினைச்சாதான் பயமா இருக்கு பெரியம்மா. இதுல இருந்து தப்பிக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஆனா 2 மாசம் டைம் இருக்கு மேடம். அதெல்லாம் சரி, 1 லட்சம் 2 லட்சம்னா நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஆனா 20 லட்சம் ஆச்சே. எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க பெரியம்மா. வேலைக்கு போய் பணத்தை வாங்கி கட்டிடலாம். ஏண்டி, நீ படிச்ச படிப்புக்கு எவண்டி உனக்கு 20 லட்சம் ரூபாய் தருவான்? பெரியம்மா, நான் ஊர்ல ஸ்கூல் டீச்சரா இருந்திருக்கேன். எங்கேயோ ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வேலை வாங்கி தந்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஒரு 2 லட்சம் அட்வான்ஸா வாங்கி அண்ணன் அண்ணிய மீட்டிடலாம். அதுக்கப்புறம் மீதி கடனை எப்படியாவது கஷ்டப்பட்டு அடிச்சிடலாம். என்ன பெரியம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ டீச்சரா வேலை பார்த்த? ஆமா பெரியம்மா. ஸ்கூல்ல எல்லா பிள்ளைங்களும் மல்லி மிஸ்னு ரொம்ப பாசமா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதா? ஏய் சொல்லுடி. ஆமா, ஏய், அது நீ அங்க ஏதோ பால்வாடியில வேலை பார்த்திருக்க. இங்கெல்லாம் எம்ஃபில் படிச்சவங்களே எல்கேஜிக்கு போய் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வேலைக்கு போக முடியாதா பெரியம்மா? அண்ணன், அண்ணி, தம்பி, தங்கச்சிங்களெல்லாம் மீட்கவே முடியாதா? நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா. என்ன பண்ணலாம் நான் யோசிக்கிறேன். குமுதா, நீ முதல்ல அவளை கூட்டு போ. குளிச்சுட்டு சாப்பிடுங்க, யோசிப்போம். எந்திரி போ. மல்லி வா. உள்ளதான் இருக்கு பாத்ரூம். விஜய், அழுதியா? நீ எவ்வளவு தைரியமானவன், நீயே இப்படி உடைஞ்சிட்டா? மா, இந்த உலகமே மொத்தமா என்னை எதிர்த்து வந்தாலும் நான் பயப்பட மாட்டேமா, தைரியமா இருப்பமா. ஆனா என் பொண்ணுக்கு முன்னாலனா ஒண்ணுமே இல்லம்மா. என் பொண்ணுக்கு எதை ஆசைப்பட்டு கேட்டாலும் என்னால வாங்கி கொடுக்க முடியுமா? அதுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அவளுக்கு பொம்மை வேணும்னு கேட்கலமா, அவளுக்கு அம்மா வேணும்னு கேட்கிறேன். உன் பொண்ணு கேட்டா வாங்கி கொடுத்துதானப்பா ஆகணும். மா, அவ குழந்தைமா, அவ அம்மாவையே பொம்மை நினைச்சுதான் கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த கடையில இல்லனா வேற கடையில டாடா வாங்கி கொடுத்துருவாருன்னு அவ நம்பிக்கிட்டு இருக்கா. என் பொண்ணு ஆசைப்படுறத செய்யணுமா வேணாமான்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுற நீ? டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? அவ குழந்தைதான். ஆனா பொம்மைக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் தெரியாத குழந்தை இல்ல. உன் பொண்ணு தனி தீவுல இல்ல விஜய். இந்த உலகத்துலதான் எல்லாரும் வாழ்ற இடத்துலதான் இருக்கா. அவளை சுத்தி மனுஷங்க இருக்காங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா இருக்காங்க. அவங்க காட்டுற பாசம் இவ கண்ணுக்கு தெரியுது. ஏன் என்னையே எடுத்துக்கோ. ஏன் நான் உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கேன், அதெல்லாம் அவ பாக்குறாள்ல. அந்த பாசம் தனக்கும் வேணும்னு அவளுக்கும் தோணும் இல்ல. அம்மா, எல்லாரும் உங்கள மாதிரியே இருக்க மாட்டாங்கம்மா. அந்த அன்னபூர்ணி மேடத்துக்கிட்ட சொல்லி எத்தனை பேரை பார்த்தோம்.
வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? ஒருத்தி என் பொண்ணுக்கு சூடு வைக்கணுங்கிறா, இன்னொருத்தி நம்ம சொத்தை எப்படியாவது ஏமாத்தி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறா. ஆக மொத்தத்துல இவங்கள யாருமே வெண்பாக்கு அம்மாவா இருக்கணும்னு நினைக்கவே இல்லையே. அதுக்காக தான் அந்த மல்லிய கூட்டிட்டு வான்னு சொன்னேன். அம்மா நான் அங்க போனேம்மா, ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டா. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? எனக்கு முன்னால என் விதி போய் நிக்குது. நான் என்ன எனக்கு ஒய்ஃப் வேணும்னு ஆசைப்பட்டா போனேன்? வெண்பாக்கா அம்மாவை நடிக்க ஒரு ஆள் வேணும், அதுக்காக தான் போனேன். அது கூட நடக்க மாட்டேங்குது. என்னமா பண்ண சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ எதுக்குப்பா பயப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்லம்மா, நான் வெண்பா மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவ எனக்கு வெறும் 2 நாள் தான் டைம் கொடுத்திருக்கா. இதுக்கப்புறம் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுமா. 2 நாள்ல எப்படிமா? இல்ல 2 நிமிஷத்துல நடக்கும். கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. என்ன மாமா நீங்க எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க? நான் உங்க வீட்ல உங்க பக்கத்துல கை கெட்டுற தூரத்துல தானே இருக்கேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் வெண்பாவுக்கு அம்மாவா இருக்கேன். அவளை நல்லா பாத்துப்பேன். விடு, அடிச்சேன். விஜய், அறிவில்ல உனக்கு? எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? நான் தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? அப்படி நான் என்ன தப்பா கேட்டுட்டு? எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு மாமா, அதனால தான் கேக்குறேன். நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப அதையே பேசினா? இந்த பாரு, இஷ்டம் இருந்தா இங்க இரு, இல்லனா கிளம்பி போயிட்டே இரு. என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காத. என்னாச்சுங்க விஜய்? என்னாச்சு விஜய்? என்னமாச்சு? என்னது? நீங்க கொஞ்சம் கூட புத்தி சொல்ல மாட்டீங்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னால இவள கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. நான் இந்த கல்யாணத்தை எனக்காக பண்ணல, வெண்பாக்கு ஒரு அம்மா வேணும், அதுக்காக மட்டும் தான் நான் பண்ணிக்க போறேன். வெண்பாக்கு இவள பிடிச்சிருந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி இவள கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா வெண்பாக்கு தான் இவள கொஞ்சம் கூட பிடிக்கலையே, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? எப்பா பார்த்தாலும் என்ன கட்டிக்கன்னு இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. இந்த பாருங்க, இந்த மாதிரி நினைப்போட இங்க இருந்தீங்கன்னா யாருமே இங்க இருக்க வேணாம், எல்லாம் கிளம்புங்க. மாப்பிள, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு சோத்து கஷ்டப்பட்டு இங்க இருக்கல. உங்க அளவுக்கு இல்லைனாலும் நாங்களும் ஓரளவுக்கு வசதியானவங்க தான். குழந்தைய வச்சு தனியா கஷ்டப்பட்டு இருக்கீங்களே தான் உங்க அக்கா இங்க வந்து தங்கி இருக்காங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்கள இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா நீங்க? உங்க பொண்ணு தான் இங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இப்பதான் நீங்க ரஞ்சிதாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்து வெண்பா தான் உன் பொண்ணு, விஜய் தான் உன் புருஷன்னு உங்க அக்கா சொல்லி சொல்லி வளர்த்திருக்கா என் பொண்ண. தப்பு என் பொண்ணு மேல இல்ல, தோ நிக்கிறாளே உங்க அக்கா மேலதான். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் உங்க அக்கா கிட்ட பேசிக்கங்க, என் பொண்ணை கஷ்டப்படுத்தாதீங்க. என்ன தம்பி நீங்க இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா பிரச்சனை பெருசாகும். நீங்க முதல்ல உள்ள போங்க, எல்லாம் காலையில பேசிக்கலாம். அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கான் இவன்? அவன் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு இருக்கான், நீங்க விடுங்க. சித்ரா, அவர் உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. வாமா. என்ன விஜய் இது? இந்த நேரத்துல நீ ரொம்ப நிதானமால இருக்கணும். உன் பொண்ணுக்காக நீ போராடிட்டு இருக்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படிப்பா? இல்லம்மா, அவதான். அவ பேசுனா பேசிட்டு போட்டோம். நீ என்ன அவ கழுத்துல இப்பவே தாலி கட்ட போறியா? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிதான் புரிய வைக்கணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்பதானே உன் பொண்ணு கொடுத்த டைம் இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு சொன்ன. அதுக்கு நீ என்ன பண்ண போற இப்போ? அது தெரியாம தாமா நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்களா அது தெரியாம என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நிதானமா யோசி, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஆமா, அந்த அன்னபூரணி கிட்ட சொல்லியிருந்தோம்ல, மறுபடியும் அவங்க கிட்டயா? இப்ப நமக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்ல. அப்புறம் என்ன, அவங்களுக்கு முதல்ல போன் பண்ணி வேற யாராவது இருக்காங்களான்னு கேளு. தம்பி சொல்லுங்க தம்பி. மேடம், என்னாச்சு? என்னாச்சுன்னா? என்னங்க நீங்க ஏற்கனவே நீங்க காமிச்ச ஆள் யாருமே சரியில்லை, வேற ஆள் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்கல்ல நீங்க. அட போங்க தம்பி, நீங்க போடுற கண்டிஷனுக்கெல்லாம் நான் என் ஃபேக்டரியில அப்படியே ஆர்டர் பண்ணி தான் ஒரு பொண்ணை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கணும்.
Chickamanga, chickamanga, cha-cha-pa-pa. Chickamanga, chickamanga, cha-cha-pa-pa. Chickamanga, chickamanga, cha-cha-pa-pa. Chickamanga, chickamanga.